50 நோயாளிகளை பார்க்கிறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் 1 வருஷம் குட்கா தின்னேன். இப்போ வாய் கேன்சருக்கு ஆப்ரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். என் தாத்தா ஒரு பெரிய அரசர். 2 ஊர்களை ஆட்சி செய்தவர். என் தாத்தாவின் பெயர் ஏகம்புரம். கேட்ட அதுருதா பாதருதா? பயம் வருதாட்டா? பயம் வருதா? என் ஊர்ல என் தாத்தா பேச்சுக்கு எதிர் பேச்சே கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் என் தாத்தா. அவரு ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார். அவர்களின் பெயர் மேரி. சில வருடங்களுக்கு பின் அவர்கள் இருவருக்கும் ஒரு அழகிய மகன் பிறந்தான். அவனின் பெயர் அன்பு. பிறகு அவர்களின் இடையே நடந்த சண்டையில் அவர்கள் பிரிந்தனர். என் தாத்தா அரண்மனையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். அந்த நாள் என் தாத்தாவிற்கு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. மனம் உடைந்த என் தாத்தா தேவாலயத்திற்கு முன்பு அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். என் தாத்தாவின் உறவினர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் என் தாத்தாவின் தோழி கண்மணி அங்கு வந்தால். அவள் சொன்னால், நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டேன். எனக்கு உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டால். என் தாத்தா என்னிடம் பணம் பதவி எதுவும் இல்லை. ஆனால் கண்மணி பரவாயில்லை, எனக்கு சம்மதம் தான் என்று கூறினாள். பிறகு அவர்கள் தேவாலயம் தந்தையை சந்தித்து நடந்ததை கூறினார். அதற்கு அவர், நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு நான் சொல்லும் இடத்திற்கு செல்லுங்கள் என்றார். அவர்களும் வேறு வழி இல்லாமல் செல்கிறோம் என்றார்கள். பிறகு அவர்களுக்கு திருமணமும் நடந்தது. தேவாலயம் தந்தை சொன்னார், நீங்கள் நம் ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு காட்டிற்குள் உள்ள பழங்குடி மக்கள் வாழும் இடத்திற்கு செல்லுங்கள் என்றார். பிற இவர்களும் சென்றார்கள். அங்கு சென்று பார்த்த போது தான் தெரிந்தது, அவர்கள் குடிசைகளில் வாழ்கிறார்கள் என்பதை என் தாத்தா அறிந்தார். பிறகு அந்த ஊர் தலைவரிடம் சென்று, நான் இந்த ஊரை வழிநடத்துகிறேன், என்னிடம் பொறுப்பை ஒப்படைக்க முடியுமா என்று கேட்டார். ஆனால் அவர்களோ என் தாத்தாவின் மனம் புரியாமல் அவரை அடித்து விரட்டினார். ஆனால் அவர் வேறு வழியில்லாமல் ஊர் வெளியே உள்ள தேவாலயத்தில் தங்கினார். அங்கு கிடைப்பதை சாப்பிட்டார்கள். என் தாத்தாவிற்கு ராஜா என்ற ஆணவம் குறைந்தது. என் தாத்தாவை ஏமாற்றிய மேரியும் அந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களையும் அழித்துவிட்டு பணம், தங்கம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டிற்கு சென்று விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் என் தாத்தா அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. 3 மாதங்களுக்கு பிறகு என் தாத்தாவிற்கும் கண்மணிக்கும் பிறந்தவர்தான் என் அப்பா மாணிக்கம். அவரும் என் தாத்தாவைப் போல் பெரிய வீரர். என் அப்பா மாணிக்கம் பிறந்தவுடன் ஊர் மக்கள் அனைவரும் வந்து, நீங்கள் இனிமேல் இங்கு தங்குவது ஆபத்து, எனவே நீங்கள் ஊரில் வாருங்கள் என்று அழைத்துச் சென்றனர். அவர்களுக்கு இருக்க வீடு கொடுத்தனர். என் அப்பா மாணிக்கம் அங்கு காவியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர்களும் சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு வெளிநாட்டு பெரிய நிறுவனம் ஒன்று அந்த ஊரில் ஒரு ஆபத்தான தொழிற்சாலையை அமைக்க வந்தது. அங்குள்ள மக்களை மிரட்டி, நீங்கள் இன்னும் 2 வருடங்களில் இந்த ஊரை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிட்டு போனார்கள். பிறகு அந்த ஊரில் இருந்த தலைவர் பயந்து என் தாத்தாவிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தனர். ஆனால் என் தாத்தாவிற்கு வயதாகி விட்டது. என் தாத்தா என் அப்பாவிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். பிறகு தான் நான் பிறந்தேன். எனது பெயர் பிரதீப் என்று சூட்டினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு என் அப்பா அந்த தொழிற்சாலையில் இருந்து இன்னைக்கு தான் ஆளுங்க வரார்கள் என்று அந்த ஊர் மக்களுக்கு தெரிவித்தார். அவர்கள் ஆயுதங்களை தயாரித்தார்கள். அனைவரும் தயாராக மறைந்து கொண்டிருந்தனர். அவர்கள் வந்தவுடன் என் அப்பா ஈட்டியை எடுத்து என் தாத்தாவின் முதல் மனைவி மகன் ஸ்டீபன் மீது எறிந்தார். ஸ்டீபன் அந்த இடத்திலேயே இறந்துவிட்டார். ஸ்டீபன் இறந்துவிட்டார் என்று செய்தியை கேட்ட அவரின் மகன் ஆண்டனி, அவன் மிக கோபமடைந்தான். ஆனால் அவனுக்கு அப்பொழுது 2 வயது மட்டுமே ஆகியிருந்தது. அதனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் நம் பிரதிப்பிற்கு 1 வயது தான் ஆகியிருந்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வழியாக ஆண்டனிக்கு 17 வயது ஆகிவிட்டது. எனக்கு 16 முடிவடைந்தது. நான் பெரிய வீரன். 10 வயதிலேயே காளையை அடக்கியவன். ஆனால் ஆண்டனி முடிவு செய்து விட்டான், எப்படியாவது என் அப்பாவை கொன்ற மாணிக்கத்தை நான் கொல்லாம விடமாட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். பிறகு அவரிடமிருந்த சிறப்பான ஆயுதத்தை தேர்வு செய்யும் நேரம் வந்தது. அதில் தான் ஐநா-வை தேர்வு செய்தார். அதை இரவோடு இரவாக கொண்டு வந்து நாங்கள் இருந்த ஊரில் இறக்கினார். அது பல மனிதர்களை தாக்கி காயம் அடைய வைத்து மட்டுமில்லாமல் பலரை கொன்றது. என் அப்பாவின் காலையும் கடித்தது. என் அப்பா என்னிடம் ஒரு சத்தியம் வாங்கினார், என்னவென்றால், என்ன நடந்தாலும் இந்த ஊரை விற்று விடாதே என்றார். ஏனென்றால் இந்த பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது என்றார். பிரதீபம் கதறிக்கொண்டு அவரின் அப்பாவை ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றார்.
பிறகு அவர் செய்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்தார். ஆனால் அவர் மனதில் தோன்றியது விலங்குகளை தாக்குவது குற்றம் என்று அவரே உணர்ந்தார். அதற்கு தான் அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஒரு குழியை பறித்தார். அதை இலைகளால் மூடி அந்த ஐனாவிற்கு முன் சென்று நின்றார். அந்த ஐனாவும் பிரதீப்பை தாக்க பாய்ந்தது. அந்த குழியில் விழுந்தது. பிறகு அந்த ஐனாவை பிடித்து கூண்டில் அடைத்தார் பிரதீப். பிறகு நான் அப்பாவிடம் சென்று யார் இப்படி எல்லாம் செய்வது என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், உன் தாத்தா ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண் உன் தாத்தாவை ஏமாற்றி விட்டு வெளிநாட்டிற்கு சென்று விட்டார்கள். அவர் மகனை தான் நான் கொன்று விட்டேன் பிரதீப். அவர்கள் என்னை கொல்ல தான் இது போன்ற திட்டங்களை செய்கிறார்கள் பிரதீப். அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். அப்பா என்ன நடந்தாலும் அந்த ஆண்டனி நீயின் சாவு என்னிடம் தான் என்று நான் சபதம் எடுத்தேன். அந்த ஐனாவை அடக்கியதை அந்த ஊர் மக்கள் பார்த்து நீங்க பெரிய வீரர்தான் என்று என்னை கூறினர். பிறகு அந்த ஊர் மெதுவாக வளர்ச்சி அடையத் தொடங்கியது. நான் சிறு வயதிலேயே ராஜாவாக பதவியேற்று கொண்டேன். எங்களின் பரம்பரை பெயர் கொங்கல் என்று அந்த ஊருக்கு நான் பெயர் வைத்தேன். அவர்கள் மெதுவாக தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப வளர்ந்தனர். நாங்கள் எங்களுக்கு அரண்மனையை அங்கு கட்டினோம். பின்பு நான் கொங்கல் மகாராஜா என்று அழைக்கப்பட்டேன். நாங்கள் வளர்வதைக் கண்ட எங்கள் உறவினர்கள் எங்களுடன் கலந்து கொண்டனர். சில மாதங்களுக்கு பின்பு என் சித்தப்பா 5 நபர்களுடன் கால்வாய் எடுக்கும் பணியில் ஈடுபட்டார். ஜேசிபி இயந்திரம் மூலம் கால்வாய் எடுக்கப்பட்டது. அப்பொழுது என் சித்தப்பா நின்று கொண்டிருந்தார். திடீரென்று கால்வாய் எடுக்கும் மண்ணிலிருந்து ஒரு பிணம் என் சித்தப்பாவின் நேராக வந்து நின்றது. என் சித்தப்பா பயந்து அங்கிருந்து விலகி வீட்டிற்கு வந்தனர். சித்தப்பா எங்கள் வீட்டில் அந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் மறுநாளே அந்த 5 நபர்களில் ஒருவர் இறந்து விட்டார். அடுத்த நாள் இன்னொருவர், அடுத்த நாள் இன்னொருவர் என்று 4 பேரும் மறந்து விட்டனர். மீதம் இருந்தது என் சித்தப்பா மட்டுமே. அவருக்கும் உடம்பு சரியில்லை. ஒரு நாள் மதியம் அப்போது தான் இதை எங்களுக்கு அனைவருக்கும் சொன்னார். ஆனால் மறுநாளே அவர் இறந்து விட்டார். எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பயப்படத் தொடங்கினார். விசாரணைக்கு பிறகு தெரியும் வந்து அது ஒரு வடக்கன் பிணம் என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆனால் எனக்கு சுத்தமாக இதன் மேல் நம்பிக்கையே இல்லை. 2 வருடங்களுக்கு பிறகு என் அப்பாவும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார். நானும் என் அம்மாவும் என் உறவினர்களும் மட்டுமே அந்த அரண்மனையில் இருந்தோம். ஆண்டனி இந்நாட்டம் தொடங்கியது. அவன் நியாயங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல திட்டங்களை செய்தான். ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை. அதனால் அவன் மிக கொடூரமான ஆயுதங்களை கொண்டு வருகிறான் என்று எங்களுக்கு செய்தி வந்தது. எங்கள் உறவினர்கள் அனைவரும் பயந்து அவர்கள் ஊருக்கே சென்றார்கள். ஆனால் எனக்கு சிறிது துளி கூட பயமில்லை. ஏனென்றால் என்னுடன் நிற்கப் போவது என் ஐனா. எனக்கு யாரும் நண்பர்களே இல்லை. நண்பர்களையும் நான் சேர்த்து கொள்ளவில்லை. ஏனென்றால் என் அம்மா என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள், நல்ல நண்பர்களை மட்டுமே சேர்த்துக்கொள், தீய நண்பர்களுடன் சேராதே பிரதீப். அதனால் தான் ஐனாவை என் நண்பன் என்று நான் நினைத்து கொண்டேன். அந்த நாள் பல ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு பல நபர்கள் எங்களை தாக்க வந்தார்கள். நானும் ஐனாவும் சேர்ந்து அனைத்து நபர்களையும் தரமட்டமாக்கினோம். ஆண்டனிக்கு பயம் வந்தது. ஆனால் நான் பெரிய வீரன் அல்லவா, இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம்தான். பிறகு அவன் இராணுவத்தில் புகார் அளித்தான். பிறகு என்னை 2 வருடங்கள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. 1 வருடம் முடிவடைந்து விட்டது. அந்த ஆண்டனி என் வாழ்வு இன்னும் 1 வருடமே மீதம் உள்ளது. நான் சிறையில் இருந்து வெளியே சென்றவுடன் அவனை கொன்று விடுவேன். ஆம், அந்த ஐனா என்ன ஆச்சு? பிரதி பாட்டம் தொடரும்.